இதுதாங்க நம்ம ஹீரோ அகிலன். மக்களுக்காகவும் காவல்துறைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட நேர்மையான அதிகாரி. கடமைன்னு வந்துட்டா கடவுளே சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. எல்லாருக்கும் தன்னை நிரூபிக்க ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை தவற விட்டாதான் தப்பு. அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லை. சார், உங்க லைசன்ஸ் ஆர்சிபி கொடுங்க சார். சார் ப்ளீஸ். அகிலன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நரிமேடு போலீஸ் ஸ்டேஷன் சார். சார், உங்க லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும் ப்ளீஸ். சார், உங்க கார் டிக்கியை ஓபன் பண்றீங்களா? சாரி சார், அதர் ஸ்டேட் லிக்கர் நாட் அலோட் சார். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, நீங்க கிளம்பலாம் சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம டிபார்ட்மெண்ட் தன் கடமை செய்யும் போது காரம் நிறுத்தி ஒத்துழைப்பு கொடுங்க சார். கிளாஸ் எடுக்கலாமா? எஸ் சார். ஒவ்வொரு செயலை செய்யறப்பையும் நிக்கணும், கவனிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த செயல்ல ஈடுபடணும். பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? பணக்கார வீட்டுல புள்ளையா பிறந்துட்டா சின்ன வயசுல பெரிய மனுஷன் மாதிரி மாறித்தான் ஆகணும். ஆமா, அம்மாவை விட நீங்க வந்திருக்கீங்க. அப்பா ஆபீஸ்ல வர டிரைவரே இல்லையா? ஏழையா பிறந்துட்டா எல்லாத்தையும் ஏத்துக்கத்தான் வேணும். ஏய், எந்த ஊர் நீங்க? நீங்க ஓடி வந்தது வீட்டுக்கு தெரியுமா? எத்தனை பேர் சொன்னாலும் வீட்டு விட்டு ஓடுறது தப்புன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல? அதை கடத்தல்காரன் சொல்லி தர மாட்டேன். நீங்க தானே ஏசி, யோசிங்க. ஒரு போலீஸ் எப்ப யோசிக்கிறது 5, 5, 10 கூட்டல் கணக்கு. ஆனா ஒரு கடத்தல்காரன் யோசிக்கிறது 5, 5, 25 பெருக்கல் கணக்கு. கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? என்னப்பா பச்சை குழந்தை மாதிரி சண்டை போறீங்க? நல்லா ஸ்ட்ராங் ஆடிங்க. அகிலன், உண்மையா பவர் அடிக்கணும். ஓகே கோச். ஏத்தி விடுறதுக்கு இது வேறயா? டீச்சர் பண்ணாம விட மாட்டான் போல. நல்லா பச்சு கொடுங்க. நல்லா வேகமா. என்னாச்சு? குழந்தை அழுகுது, கோட்டர் கொடுத்துட்டு போ. கோவம் வர்றதுக்குள்ள போயிடுறேன். யாருக்கு? உனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேயா? அதுதானே பார்த்தேன். எப்பவுமே நல்லவனா இருக்கோமே, கெட்டவனா இருந்து பாப்பேமேன்னு என்னைக்காவது நினைச்சிருப்பேன்ல. அதை நிறைவேற்றிக்க சின்ன சந்தர்ப்பம். நான் எப்பவுமே அப்படி நினைச்சதில்ல சார். மற்ற ஆபீசர்ஸ்லாம் வேலையை கடமைன்னு செய்வாங்க. நீ ஒருத்தனை வேலையை கடமையா செய்யற. எனக்கு டஃப் கொடுக்க நீ ஒருத்தனே கரெக்டான ஆளு. மேலதிகாரின்னு கூட பார்க்காம என்ன நீ செக் பண்ணிய. அதே உண்மை இதுலயும் இருக்கட்டும். என்ன ஏதாவது தகவல்? அகிலன் பப்ளிக் ஒருத்தனை சுட்டான் சார். காலவாசல இருக்க தாய்முகாமிய மண்டவங்க கட்டாயம் ஐயா குடும்பத்தோட வந்துருந்தீங்க. கண்டிப்பா படையோட வரும். கடத்தல்காரனுங்க எப்படி பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு அதை அடிப்படையா வச்சு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். ஹலோ சார், பத்திரிகையாளர்கள் சார்பா உங்களை வரவேற்கணும் சார். தொடர் கடத்தல் சம்பவத்தை கட்டுப்படுத்த உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளான் போடுறது சிவில் இன்ஜினியர் பண்ணா தான் சரியா இருக்கும். அது செங்கலை வச்சு வீடு கட்டுற வேலை. இது அப்படி இல்லை, புத்தி சம்பந்தப்பட்டது. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல் பண்ணும். அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. மற்ற ஊர்ல வேலை செய்யறதுக்கும் மதுரையில வேலை செய்யறதுக்கும் சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இங்க துப்பாக்கி பேசுறத விட அருவாதே அதிகமா பேசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா மதுரை மக்களை நீங்க முரடன்னு சொல்றீங்களா? இதே உங்க ப்ராப்ளம். மதுரை மக்கள் ஷார்ப்புன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்கதே முரடன்னு பெருமையா நெஞ்சு நிமித்தி சொல்லிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதையே நாங்க தடுக்க போறோம். இந்த தூங்கா நகரம் பத்தி? தூங்கா நகரத்துல எல்லாரும் நிம்மதியா தூங்க
கண்டிப்பா கடத்தல்காரன் பப்ளிக் மத்தியில டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை வரணும். அதுக்கு முதல் வேலையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என்ன பயந்துட்டியா? ஊரை விட்டு ஓடும்போதாவது சீக்கிரமா வர மாட்டியா? சாரிடி, பொண்ணுங்க நீங்க வீட்டு விட்டு கிளம்புனா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பசங்க நாங்க கிளம்புனா வீட்டுல 1000 கேள்வி கேட்கறாங்க. சாரி, சரி வா போலாம். கோச்சுக்காத வா. ஓகே சார், பிச்சு உதறிடும் சார். சார் ப்ளீஸ். காம்ப்ளெக்ஸ்ல பியூட்டி பார்லர்ல ஏதோ தப்பு நடக்குது சார். இங்க ஒரு பொண்ணை கடத்துற மாதிரி தெரியுது. உடனே வாங்க சார். என்னம்மா எல்லாரும் டீஸ் பண்றாங்களா? ஆமாங்க. சரி சரி, இந்த போன் நீ வச்சுக்க. ஐயோ வேணாங்க, அப்பாக்கு தெரிஞ்சா அதே மாதிரி போன் தாமா. உங்க அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. வா சிம் கார்டு போட்டு தரேன். திட்டுவாங்க. வேணாங்க, ஐயோ திட்டுவாங்க அப்பா. அப்பா திட்ட போறாங்க. விடுங்க, இல்லங்க வீட்ல தேடுவாங்க. ஓடி உள்ள. விடுங்க. இன்னைக்கே பார்க்கணுமா? அதுவும் இப்பவே பார்க்கணுமாண்டி? வேணா, சாட்டிங் மட்டும் வெச்சுக்கோ. 6 மாசமா சாட் தானே பண்றோம். பார்த்தா என்ன, நான் பார்க்க தான் போறேன். பையன் நேர்ல எப்படி இருக்கான்னு நான் பார்க்க தான் போறேன். எங்க வச்சு பார்க்க போற? வீட்டுக்கு பின்னாடி வர சொல்ல போறேன். வீட்ல யாராவது கேட்டா நான் மாடியில போன் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. சொன்னா கேளு. போடி. ஷாம். யா, நேர்ல பார்க்கப்ப ரொம்ப அழகா இருக்கு. 2 பொண்ணுங்களை கடத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுங்களை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதையும் கண்டுபிடிக்கிறது இல்ல. யாராவது கண்டுபிடிச்சு சொன்னா கைது மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்களே சார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூங்கா நகர மக்களை நிம்மதியா தூங்க வைப்பேன்னு சொன்னீங்க. இப்போ ஒரே நல்ல 2 பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்க. இத பத்தி என்ன சொல்றீங்க சார்? சார், இந்த கடத்தல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படவே இல்லைன்னு காட்டுறதா எடுத்துக்கலாமா? உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே கோஆபரேஷன் இல்லைன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் அகிலா. நல்ல பியூட்டிஷியன் சொல்லிக்குவாங்க. அவங்கள பத்தி அவங்களே சொல்றாங்க. இல்ல பாடுறாங்க. பயப்படாதீங்க, நான் தூக்கி போறேன். நம்ம செட்டில் நான் பட்டன்.
பட்டன்ல மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் ஏய் எங்க போற? பாத்ரூம் போறேங்க. போக கூடாது. அந்த பக்கம் போயா. இங்க போறோம் வேற எங்க போறது? லேடிஸ் இருக்காங்கயா உள்ள. அந்த பக்கம் போ. கொஞ்சம் இருங்க பட்டன்ல மாட்டிருக்கு எடுத்துறேன். ஏய் சைஸா எட்டி பார்த்துட்டானே. எங்க பக்கத்துல தான் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு. அங்க போயிருங்க. எப்படிங்க? பின்னாடி வந்து மறைஞ்சுக்கிறீங்களா? 2 பேர் சேர்ந்தே போயிடலாம். ஓகேங்க. இதே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றதோ. ரெடியா? நான் 1 2 3 சொல்லுவேன். 2 பேர் சேர்ந்தே மூவ் பண்ணணும். 1 என்ன பண்றீங்க? எந்த சைடு போற சொல்லுங்க. இந்த பக்கம் போணும். 2 பேர் சேர்ந்தே போணும். ரெடியா? 1 2 அப்படி 3